ஹாய் ஹாய்ஸ், நான் உங்கள் நிலா. இன்னைக்கு ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா? ஒரு அழகான தோட்டங்க. அந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் ஃபுல்லாக வாழைக்கன்றும், ஒரு பக்கம் ஃபுல்லாக தென்னங்கன்றும் வச்சுருந்தாங்க. மனுஷங்களுக்குள்ள தான் போட்டி, பொறாமை, வஞ்சம் எல்லாம் இருக்குன்னு பார்த்தா, இந்த மரஞ்செடிக்குள்ளேயும் இருக்குது. வாங்க இவங்களோட கதையை கேட்கலாம். கந்தன் தன்னோட தோட்டத்தில் புதுசாக ஒரு வாழைக்கன்றை ஒன்று நட்டார். ஏற்கனவே அதற்கு பக்கத்தில் ஒரு தென்னங்கன்று இருந்துச்சு. அப்போது இந்த வாழைக்கன்று கேட்டுச்சு, நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்க அப்படின்னு. தென்னங்கன்று சொல்லிச்சு, நான் ஒரு வருஷம் ஆச்சு அப்படின்னு. ஒரு வருஷம் ஆயிடுச்சா? என்ன சொல்கிற? என்னை விட கொஞ்சமாக தான் உயரமாக இருக்க. ஏதாவது வியாதியா உனக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப கிண்டல் பண்ணி கேட்டுச்சு. நான் தென்னங்கன்றும் அது எல்லாம் எதுவுமே காதில் வாங்கிக்காம ரொம்ப அழகாக சிரிச்சிச்சு. ஒவ்வொரு நாளும் அந்த வாழைக்கண்ணோட வளர்ச்சி ரொம்ப பெருசாக இருந்துச்சு. 2 மாதத்துக்குள்ளே தென்னங்கன்றை விட ரொம்ப உயரமாகவே வளர்ந்துருச்சு. வாழைக்கன்று டெய்லியும் கேலியும் கிண்டலும் ரொம்ப பண்ணிகிட்டே தான் இருந்தது. ஆனாலும் இந்த தென்னங்கன்று எதுவுமே சொல்லாமல் அமைதியாக சிரிச்சிட்டே இருந்தது. இந்த வாழைக்கன்றை நட்டு ஒரு வருஷம் ஆகிறதுக்குள்ள தென்னங்கன்றை விட 2 மடங்கு பெருசாயிருச்சு. அப்போது தினமும் தென்னங்கன்றை ரொம்ப பளிச்சு பளிச்சு காட்டிகிட்டே இருந்தது. அதாவது என்ன சொல்லுச்சுன்னா, கடவுளுக்கு ஒன்று பிடிக்கல போல, அதனால தான் உன்னை ஒரு கட்டத்துக்கு மேலே வளர விடாமல் அப்படியே வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டே இருந்துச்சு. நீ இருக்கிற அதே மண்ணில் தானே நானும் இருக்கேன். உனக்கு கிடைக்கிற அதே தண்ணி தானே எனக்கு கிடைக்குது. ஆனால் பாரு, நான் மட்டும் எப்படி வளர்ந்துருக்கேன்னு. உனக்கு விதிச்சது அவ்வளோதான் போல அப்படின்னு சொல்லி ரொம்ப காயப்படுத்துச்சு. தென்னங்கன்று எதுவுமே சொல்லலை, அழகாக சிரிச்சிட்டே நின்றுச்சு. இன்னும் கொஞ்ச காலம் போன உடனே அதிலிருந்து அழகான கொலை வெளிப்பட்டது. அது பூவும் காய்களுமா ரொம்ப அழகாக தெரிஞ்சுது. அதோட பெருமை இன்னும் அதிகமாயிருச்சு. இரவும் பகலும் தென்னங்கன்னை கேலி செஞ்சு சிரிச்சே பொழுத கழிச்சிட்டு இருந்துச்சு. நல்லா உயரம், அழகிய இலைகள், கம்பீரமான கொலை, வாழை மரத்தோட பெருமைக்கு அளவே இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் காய்கள்லாம் முத்திருச்சு. அப்போ தோட்டத்துக்கு கந்தன் வந்தார். கந்தன் அந்த வாழை மரத்தை சுற்றி சுற்றி பார்த்தாரு. தென்னை மரத்தை திரும்பி கூட பார்க்கல. இதை விட வேறு என்னங்க சந்தோஷம் வாழை மரத்துக்கு. வாழை மரத்துக்கு பெருமை தாங்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அதான் பார்த்துச்சு. கந்தன் கூட இன்னொரு மனிதரும் வந்திருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா இந்த குலைகளெல்லாம் வெட்டி எடுத்தார். வாழை மரம் அழுதுச்சு. அதோட பெருமையெல்லாம் காணாமல் போயிடுச்சு. மரண பயம் ரொம்ப துடிச்சுது. அது பயந்தபடியே அடுத்த காரியம் நடந்தது. ஆமாங்க, வாழை மரத்தை வெட்டி சாய்ச்சிட்டாங்க. ஒரு வருஷம் ஆட்டம் முடிவுக்கு வந்துருச்சு. துண்டு துண்டாக வெட்டப்பட்டு தோலுரிக்கப்பட்டுச்சு. ஆனால் தென்னை மரம் அதோட பழையபடியே புன்னகிச்சிட்டே இருந்தது. அதன் புன்னகைக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? அப்போது தான் அந்த வாழை மரத்துக்கு புரிஞ்சுது அந்த புன்னகைக்கான அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு. ஓகே காய்ஸ், இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம கூடயும் நிறையா பேர் இருக்காங்க. சரிங்களா? நம்மளை கிண்டலும் கேலியும் பண்ணிட்டு, நம்மளால் முடியாது ஏதாவது சொல்லிட்டு குறை கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்களெல்லாம் பார்த்து நீங்கள் சிரிக்க மட்டும் செய்யுங்க. இந்த தென்னை மரம் மாதிரி ரொம்ப வேகமாக வளர்ந்துன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வேகமாக காணாமல் போயிடுவோம். அதனால் நம்ம பொறுமையாக வளரலாம். உங்கள் கூடயும் இந்த மாதிரி பொறுமையானவங்க யாராவது கண்டிப்பாக இருந்திருப்பாங்க. நம்ம அவங்களெல்லாம் ரொம்ப மட்டமாக நினச்சிருப்போம். ஆனால் இப்போ அவங்க வேறு லெவலில் இருப்பாங்க. அவங்க நம்ம கூட ஸ்கூல் படித்தவங்களோ, காலேஜ் படித்தவங்களோ, இல்லை நம்ம கூட வேலை செஞ்சவங்களா கூட இருக்கலாம். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நம்ம கூடயே இருந்திருப்பாங்க. நம்ம அவங்கள ஒரு ஏளனமாக தான் நினச்சிருப்போம். ஆனால் அவங்க தான் அசுர வேகத்தில் வளர்ந்துருப்பாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி யாராவது இருந்தால் சொல்லுங்கள். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முதல் இப்போ இருக்கிற தனுஷ் வரைக்குமே எல்லாத்தையுமே உருவகேலி பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அவங்க எல்லாருமே இப்போ ரொம்ப உயரத்தில் தான் இருக்காங்க. நம்ம கூட இருக்கிறவங்கள நம்ம தாங்க மதிக்கணும். யாரையும் கிண்டலும் கேலியும் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம நிமிர்ந்து பார்க்குறக்குள்ள அவங்களோட வளர்ச்சி அபாரமாக இருக்கும். அப்போ நம்ம கூனி குறுகி நிற்க வேண்டியதாக இருக்கும். அதனால் யாரையுமே நம்ம அந்த மாதிரி கிண்டலும் கேலியும் பண்ணாமல் எல்லாத்தையுமே நல்ல விதமாக பார்க்கலாங்க.
வாழ்க்கை வாழ்வதற்கே வாழ்ந்து காட்டுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.